திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 267. திரு ஆலவாய் காண்டம். வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். பகுதி 10. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார். நம் திரு வாதவூர் அடிகள் பெருமான் நித்தியமாகிய பொருள் உணர்ச்சியும் திரிபுவுள்ள அனித்தியமாகிய பொருள் உணர்ச்சியும் தமது உள்ளத்தில் உதிப்ப இகபோகத்தில் விருப்பும் பரபோகத்தில் விருப்புமாகிய இவற்றிலிருந்து நீங்கி சுத்தியை உடையவராய் பரமுக்தியை ஆராய்வார் ஆகின்றார் நம் திரு வாதவூர் அடிகள் பெருமான். நிலையாமை என்கின்ற உண்மை நாம் காணுகின்ற இந்த பிரபஞ்சம் தோன்றி நின்று அழிகின்ற நிலையில்லாத அசத், ஆக்கக்கேடுகள் இருக்கின்ற நிலையில்லாத பொருள், காலத்தால் ஏகதேசமாகின்ற பொருள், இடத்தால் ஏகதேசப்படுகின்ற பொருள், சுட்டறிவுக்கு உட்பட்டு நிற்கின்ற பொருள். எனவே இது பொய்மையாம் பொருள், அது அசத் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. மெய்மையாம் பொருள் என்பது சத் என்கின்ற சிவம், பொய்மையாம் பொருள் என்பது அசத் என்கின்ற இந்த பிரபஞ்சமும் இகபோகமும் பரபோகமும் ஆகும். இகபோகம் என்பது இந்த மண்ணுலகத்து இன்பத்தையும், பரபோகம் என்று இங்கே குறிப்பிடப்படுவது விண்ணுலகத்து இன்பத்தையும். இந்த இரண்டு இன்பங்களும் உண்மையான இன்பங்கள் அல்ல, நிலையான இன்பங்கள் அல்ல என்று உணர்ந்து பரமுக்தி ஒன்றே, பரகதி ஒன்றே நிலையான சிவானந்தத்தை தருகின்ற நிலைமை என்று உணர்கின்றார். இந்த மண்ணுலக போகமும் மற்றைய உலக போகங்களும் இந்திரஜாலம் போல தோன்றுபவை. இந்திரஜாலம் போல தோன்றும் போதே அழியக்கூடியவை, கனவு போல இடையே அழியக்கூடியவை, காணல் நீர் போல ஒரு காரணம் காட்டி நிலை பெறாமை உடையதாக இருப்பது. எனவே இத்தகைய இதனுடைய இயல்புகளை அறிந்து ஒழித்தார். இந்த மண்ணுலகில் அரசனாய் வாழ்வதும், விண்ணுலகத்தில் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு முதலியோர் பதவியை பொருந்தி வாழ்வதும், இனி பூத பரிணாமமாகிய 84 நூறாயிரம் யோனி பேதங்களுள் எவற்றிலாவது பொருந்தி வாழ்வதும், இவையெல்லாம் காணப்பட்டவைகளாக முடிவுகளை எய்துகின்றன. இவைகளெல்லாம் தோன்றும் போதே இல்லையாய் முடிகின்ற இந்திரஜாலத்தை போன்றவை. கடைசி வரை போகாமல், கடைசி வரை நிலைக்காமல் இடையே அழியும் கணாக்காட்சியை போன்றவை. ஒரு காரணம் காட்டி அழிவு எய்தும் காணல் நீர் போன்றவை. எனவே இவையெல்லாம் அசத். இந்த பிரபஞ்சமும் இந்த வாழ்வும் நிலையானது போல, நெடுங்காலம் நிலைத்திருப்பது போல தோன்றும். ஆனால் காலம் வந்துவிட்டால் இவையெல்லாம் மறைந்து போய்விடும். இந்திரஜாலம் போல தோன்றும் போதே இல்லையாகிவிடும். என்றாலும் இந்திரஜாலத்தை காண்போர்களுக்கு அது உண்மையான காட்சி போலவே தோன்றும். அதாவது இந்திரஜாலம் செய்பவன், மாயாஜாலம் செய்பவன் தனக்கு எதிரே இருக்கின்ற கூட்டத்தின் முன்னே ஒரு உலகத்தையே சிருஷ்டி செய்வது போல செய்து காட்டுவான். ஆனால் உண்மையில் அந்த உலகம் என்பது இல்லை. என்றாலும் அதை பார்ப்பவர்களுக்கு அந்த இந்திரஜால மயக்கத்தினால் அப்படி உண்டாக்கப்பட்ட உலகம் என்பது இருப்பது போல தோன்றும். மாயாஜாலம் செய்பவன் உண்டாக்கிய அந்த உலகம் என்பது உண்மையிலேயே இருப்பது போல பார்ப்பவர்களுக்கு தோன்றும். ஆனால் அது தோன்றும் போதே இல்லையாகி முடிந்துவிடும். அதுபோல இந்த மண்ணுலகில் அரசனாக வாழ்வது அல்லது பெரிய செல்வந்தனாக போகத்தோடு வாழ்வது என்றாலும் சரி, அல்லது விண்ணோர் உலகிலே விண்ணுலக போகத்தை அனுபவிக்க கூடியதாக இருக்கின்ற அந்த வாழ்க்கையானாலும் சரி, இவைகளெல்லாம் தோன்றும் போதே இல்லை என்று காணப்படுவது ஆகும். சடுதியில் மறைவது போல வேறுபடுவது ஆகும். அதே போன்று கனவு காட்சி போன்று இந்த உலக வாழ்வெல்லாம் திடீரென இடையே மறைந்து போய்விடக்கூடியவைகள். மண்ணுலக வாழ்வும் விண்ணுலக வாழ்வும் கனவு போலத்தான் நீண்ட காலம் இருப்பது போல காட்டி அதற்குரிய காலம் வரும்போது மறைந்து போய்விடும். பேய் தேர் அதை காணல் நீர் என்று சொல்வார்கள். கடும் வெயில் காலத்திலே
பாலைவனத்திலே சூரியனின் கிரணங்கள் காரணமாக கானல் நீர் தோன்றும். அதுவும் உண்மையிலேயே இருப்பது போன்று தோன்றும். ஆனால் அருகே சென்று பார்த்தால் அது உண்மையான பொருள் அல்ல என்ற உண்மை தெரிய வரும். அதே போன்று யோனிபேதங்கள் எவற்றிலும் பொருந்தி வாழ்வதும் கானல் நீர் போல ஒரு காரணம் காட்டி அழிவதாகும். எனவே இந்த பிரபஞ்சம் என்பது அசத். இந்த பிரபஞ்சம் என்பது நீரிலே எழுத்து போன்று எழுதும்போதே அழிந்துவிடும். பிரபஞ்சம் தோன்றும் போதே மறைந்து போகும். அப்படியே இந்த பிரபஞ்சம் நிலைத்திருந்தாலும் அது கனவிலே கண்ட காட்சி இடையிலே மறைந்து விடுவது போல இந்த பிரபஞ்சமும் நிலைத்திருத்தல் போல தோன்றி இடையே மறைந்து போகும். இடையே மறைதலும் ஒரு காரணம் காட்டி மறையும். கொடுமையான பாலை நிலத்தில் வெயில் காலத்தில் நடுப்பகலில் கிரணத்தின் கடுமையினால் கானல் தோன்றும். அந்த நடுப்பகலிலேயே சூரிய கிரணம் காரணமாக இந்த கானல் நீர் தோன்றும். அதே நேரம் அதே நடுப்பகலில் சூரிய கிரணம் மேகக்கூட்டத்துள் மறைந்து விட்டது என்றால் இந்த கானல் நீரும் மறைந்து போகும். அதுபோல இந்த பிரபஞ்சமும் நோய் முதலிய ஏதேனும் ஒரு காரணம் காட்டி மறைந்துவிடும். நீர்மேல் எழுத்து என்பது எழுதும் காலத்தில் இருக்கும். ஆனால் எழுதிய அப்பொழுதே விரைவாக மறைந்துவிடும். எனவே அது அசத்து. அதுபோல தோன்றிய காலத்திலேயே மறைந்து போகின்ற பொருட்கள் பல உண்டு. அதே போன்று நாம் காணுகின்ற கனவு பொய்யன்று, அது உண்மையிலேயே இருப்பதுதான். ஆனால் தூக்கத்தில் தோன்றி நிகழ்கின்ற கனவு முற்றுப்பெறாமல் இடையே மறைந்து விடுவது. எனவே அதுவும் அசத்து. அதுபோல இறுதி வரை நிற்காமல் மறைந்து போகின்ற பொருட்களும் இங்கே நம் கண்ணெதிரே பல இருக்கின்றன. நம்முடைய உடம்பே இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த உடம்போடு நான் வாழப்போகின்றேன் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றனர், ஆசைப்படுகின்றனர். ஆனால் இந்த உடம்பு இடையிலேயே நீங்கி விடுகின்றது. எனவே இந்த உடம்பு இத்தனை காலம்தான் நிற்கும் என்பதை யாரால் அறிந்து சொல்ல முடியும்? அதுபோன்று நமக்கு வாய்க்கின்ற இந்த உலக போகங்களும் கூட இறுதி வரை நம்மோடு வராமல் கனவு போல இடையே நீங்கிவிடும். அதே போன்று இந்த கானல் நீர், அது ஒரு காரணம் பற்றி இடையிலே மறைவது கானல் நீர். அதே போன்று ஏதேனும் ஒரு காரணத்தை முன்வைத்து மறைந்து போகின்ற பொருட்கள் பல உண்டு. இதற்கும் நம் உடம்பையே எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதோடு திருமந்திரத்திலே ஒரு மந்திரம் வருகின்றது. இந்த நிலையாமையை உணர்த்துவதற்காக அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது இங்கு என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒளிந்தாரே என்று ஒரு காரணம் பற்றி இந்த உடம்பும் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் திடீரென்று நம்மை விட்டு நீங்கி விடுகின்றன, மறைந்து விடுகின்றன என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த நிலையாமை குறித்து பேசுகின்ற நூல்கள் ஏராளம் நம்மிடையே இருக்கின்றன. ஆனால் இந்த நிலையாமை குறித்து பேசுகின்ற நூல்களை படித்த பின்பும் நாமெல்லாம் நிலையாக இங்கே இருக்கின்றோம் என்று நினைப்பதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம். எனவே நூலறிவு அது அனுபவ அறிவாக முகிழ்க்க வேண்டும். அப்படி முகிழ்த்தால்தான் அது பயனுடையதாக இருக்கும். எனவே மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும் புந்தியுள் தோன்ற இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி நேர்வார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அந்த நிலைமையினை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எடுத்து காட்டுகின்றார். நித்தியமாகிய பொருள் உணர்ச்சியும் திரிபுள்ள அனித்தியமாகிய பொருள் உணர்ச்சியும், இதையே விவேக ஞானம் என்று சொல்வார்கள். எது நித்தியம் எது அனித்தியம் என்று தெரிந்து கொள்வது விவேகம். நமக்கு எது உறவு எது பகை என்று தெரிந்து கொள்வது விவேகம். இப்படி இந்த உண்மையை தெரிந்து கொண்டு மண்ணுலக இன்பம் விண்ணுலக இன்பம் இவற்றிலெல்லாம் விருப்பம் கொள்வதிலிருந்து நீங்கி சித்த சுத்தியை உடையவராய் திகழ்கின்றார் நம் திரு வாதவூர் அடிகள் பெருமான். சித்த சுத்தி என்பது
நம்முடைய நித்திய நைமித்திக கர்மங்களை சிவார்ப்பணமாக செய்வதால் வரும் பயன், அதுவே சித்த சுத்தி. அப்படி சித்த சுத்தி இயல்பாகவே கூடி நிற்கின்ற நம் பெருமான் சிவனடிக்கீழ் இரண்டர கலந்து நிற்கும் பரமுக்தி வேட்கை கொண்டார். மெய்மையாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும் புந்தியுள் தோன்ற என்றதனால் எல்லா யோனிகளிலும் புகுந்து உழலாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு காரணமாக இருப்பது ஞான சாதனம். இம்மை ஆசையும் இந்த மண்ணுலக ஆசையும் விண்ணுலக ஆசையும் இகந்து என்றதனால் சப்தம் முதலான விஷயங்களின் நுகர்வு கழிவதற்கு காரணமான வாதனை நீக்கம் இவைகள் இயல்பாகவே அமைந்திருக்கின்றன நம் வாதவூரடிகள் பெருமானுக்கு. சிவபுண்ணிய முதிர்ச்சியாக திகழ்கின்றார் நம் வாதவூரடிகள் பெருமான். அப்படிப்பட்ட நம் திரு வாதவூரடிகள் பெருமான் பரகதியிலேயே இச்சை அந்த சிவன் அடிக்கீழ் என்றும் நீங்காமல் இருக்கின்ற அதிலேயே இச்சை கொண்டவராக திகழ்ந்தார். சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று எம்பிராட்டி அவ்வை பெருமாட்டி கொன்றைவேந்தனிலே அருளியிருக்கின்றார். தவ முதிர்ச்சியின் காரணமாக எம்பெருமானே குருவாக வந்து உபதேசம் செய்து விவேக ஞானத்தை கொடுத்தருளி சாதனம் இது, சாதனத்தினால் அடையக்கூடிய பயன் இது என்று உணர்த்துவார். எனவே சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு. அனாதியாகிய வேதங்களும் நாத தத்துவமும் நாத தத்துவத்தின் அந்தமும் குற்றமற்ற அறிவும் அறியாத அறிவுருவாகி முதல் நடு இறுதிகளை கடந்த ஆனந்த உருவமான அறிவாகி பந்தத்தை நீக்கின பரஞ்சோதியாகி குறியும் குணமும் ஒப்பற்ற உருவமும் ஒழிந்து எங்கனும் பரவியிருக்கின்ற பரமசிவமாகி அறிவுக்கு முற்பட்டதாகி பஞ்ச கிருத்தியங்களுக்கும் அப்பாற்பட்டதாகி மனம் முதலியவற்றிற்கும் எட்டாத உருவமாகும் தனது அருளினால் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஒப்பற்ற பொருளாகி போதலும் வருதலும் நிலைத்திருத்தலும் எதுவுமில்லாத கதியாகி அருள் வடிவாகி உருவமும் அருவமும் உருவ அருவமுமாகிய பக்குவங்கள் பலவுமாகி அந்தகார ரூபமாகிய மலங்களுள்ளே மோசத்தை அடைகின்ற பல ஜீவர்களுக்கும் முக்தியை கொடுக்கும் பொருட்டு மலபரிபாகம் உண்டாகும்படி அவர்களை கடைக்கண்ணால் நோக்கி சரீரம் எடுக்க கொடுத்த அறிவுருவங்களை பற்றின பிந்து மோகினி மான் என்கின்ற தத்துவங்களோடு கட்டுண்ண கட்டுவித்தும் மந்திர முதலாகிய 6 அத்வாக்களையும் மாறி மாறி வருகின்ற 4 வகை தோற்றத்தினை உடைய 7 வகை பிறப்பினுள் 84 லட்சம் ஜீவராசிகளுள் நீங்குதற்கரிய கண்மங்களுக்கு ஏற்றபடி காற்றாடியும் சகடக்காலும் போல பிறந்து உழலும்படி மறைத்து வெவ்விய நரக ஸ்வர்க்கம் முதலிய மோகங்கள் எல்லாவற்றையும் நுகர்வித்து பருவத்தினால் நன்மையாகிய கரணம் சிறிது உண்டாக தருக்கம் செய்தற்குரிய பழைய நூல்களை உடைய பரசமயங்கள் தோறும் அவ்வச்சமய நூலையே நல்ல நூல் என்று கைக்கொள்ளும் வண்ணம் ஆராய்ந்து நிலை பெறுவித்து முதல் நூல்களுள் சொல்லப்பட்ட விரதம் முதலான பல மெய் தவத்தினது உண்மையோடு சரியை கிரியை யோகங்களை அடைவித்து அவை வாயிலாக திருவருள் பெருகி நின்ற சாலோக சாமீப சாரூபங்களையும் நுகர்வித்து அவற்றின் உள்ள நோக்கத்தை நீக்கி 4 வகையாகிய சக்தி நிபாதத்தை கொடுக்கும் பொருட்டு இரு வினைகளும் ஒத்து வரும் காலத்து உள்ளனவாகி பந்த மலத்தின் மல பரிபாகம் வரும் சமயத்தில் நெடுங்காலம் மலபந்தத்தில் பிணிப்புண்டு உழலுதலை நோக்கி அறிவினுக்கு அறிவாகி அந்த அறிவினுக்கும் எட்டாத நெறியில் பொருந்திய நிலையில் நின்றும் நீங்கி வேறுபடாத அருளே திருமேனியாக கொண்டு இந்த பூமியிலே குருவாக எழுந்தருளி திரு நோக்கத்தினால் சஞ்சித வினையை நோக்கி அதனை தீர்த்து
6 அத்துவாக்களும் ஒழிய ஆணவமலமாகிய படலத்தை அறுத்து அறிவினால் காண்டற்கரிய மெய்ஞானக் கண்ணைக் காட்டி பொருந்திய பதிஞானத்தால் பதிப்பொருளையும் பசுப்பொருளையும் காட்டி அழியாமல் எங்கும் நிறைந்த பேரின்பமாகிய எவ்விடத்திலும் நீங்குதலின்றி நிறைந்த நிலையையும் காட்டி போதலும் வருதலும் நினைத்தலும் மறத்தலும் பகலும் இரவுமாகிய இவற்றைக் கடந்து அழியா இன்பத்தை அடைவித்து கன்ம மலம் உடையார்க்கு மலர்க்கரம் போன்ற கண்கள் 3ம் நீண்ட சடையும் வலிய மழுப்படையும் மான்கன்றும் பகைவரை கோபிக்கின்ற மால்விடையின் மீது மின்கொடி இடை பக்கத்தில் பொருந்தின ஒரு பவளமலையானது வெள்ளி மலையின் ஊர்ந்து வந்தால் போன்ற தெய்வ உருவம் கொண்டு முதிர்ந்த கன்ம மலக்கட்டை சோதித்து கிருபை கண்ணால் நோக்கி உள்ளே நிலை பெற்று பின்னர் ஒரு மலத்தை உடையவர்களுக்கு இன்பத்தை தந்து பெருகி எழுகின்ற 3 அவஸ்தைகளையும் கழலச் செய்து பெரிய மேலான முக்தியை அடையச் செய்து காண வருகின்ற யான் எனது என்று சொல்லப்படுவன அற்ற இடமே திருவடியாகவும் ஞானமே திரு உருவமாகவும் இச்சையும் கிரியையும் ஞானமுமே கண்களாகவும் அருளே செங்கை மலராகவும் பூமியே சந்நிதியாகவும் கொண்டு நிலை பெற்றிருக்கின்ற ஒப்பற்ற சோதியே எல்லா உயிர்கள் உள்ளும் வேற்றுமையில்லாமல் நின்ற பரமசிவமே ஆகும். இப்பரமசிவமே மேற்காட்டிய சிவம் என்னும் திருநாமத்தை இயைந்தது. இத்தகைய மேம்பாட்டினை உடைய சிவத்தை பேணுவதே ஏற்றம் உடையது. எனவே சிவத்தை பேணி தவத்திற்கு அழகு என்றார் அவ்வை பெருமாட்டி. இதனை எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் அங்கத்தை மண்ணுக்கு ஆக்கி ஆர்வத்தை உனக்கே தந்து என்று திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்றார். எனவே அப்படி தவம் என்பது இம்மை மறுமை இன்பங்களையும் பயக்குவிக்கும் தேவேந்திரன் முதலாகிய தேவர்கள் பதவிகளையும் அடைவிக்கச் செய்யும் திரிமூர்த்திகளாகவும் செய்விக்கும். ஆனால் இவையெல்லாம் நிலையில்லாத பொருட்கள் என்று உணர்ந்து உண்மை தவமாகிய உண்மை சரியா கிரியா யோகங்களை செய்ய அந்த தவமே அந்த தவ முதிர்ச்சியையே ஒரு வியாஜமாக கொண்டு எம்பெருமான் குருவடிவாக எழுந்தருளி ஞானத்தை காட்டி மோட்சத்தை கொடுத்தருளுவார். எனவே எல்லாம் வல்ல சிவபரம்பொருளே நித்தியம் சத் என்று உணர்ந்து அசத்தாகிய பொருட்களின் மேலே உவர்ப்பு உண்டாகி சத்தாகிய பெருமான் மீது எழும் அன்பு அது ஒன்றே காரணமாக உண்மை தவத்தை செய்தால் அது பரகதியை நம் சிவபெருமான் நமக்கு அருளுவதற்கு காரணமாக அமையும். எனவே அவ்வை பெருமாட்டியார் சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அப்படி நம் திருவாதவூர் அடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஞான சூரியனாக நித்தியமாகிய பொருள் உணர்ச்சியும் திரிபுள்ள அனித்தியமாகிய பொருள் உணர்ச்சியும் தம்மிடம் உதிக்க இக போகத்தில் விருப்பும் பரபோகத்தில் விருப்புமாகிய இவற்றிலிருந்து நீங்கி சுத்தியை உடையவராய் பரமுக்தியை நாடியிருந்தார் திருவாதவூர் அடிகள் பெருமான். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.